புதிதாக பிறக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நலமாகவும் வளமாகவும் ஒற்றுமை உணர்வை தூண்டுவதாகவும் அமைய வேண்டும் என்னும் நோக்கத்தில் சிறப்பு பெறுகிறது. அந்த வகையில் உகாதி பண்டிகையும் ஒன்று. யுகாதி என்றால் யுகத்தின் ஆரம்பம் என்று பொருள், அதாவது புதிய பிறப்பு என்று அர்த்தம். யுகம், யுக், ஆதி, ஆரம்பம். ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு மறுதினம் பிரதமையில் யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சம்பிரதாயப்படி சூரியன் 12 ராசிகளில் நிற்பதை சௌரமான மாதங்கள் என்றும், சந்திரன் நிற்கின்ற ஒரு மாதத்தின் நட்சத்திரத்தை வைத்து சாந்திரமான மாதங்கள் என்றும் குறிப்பிடுவர். சாந்திரமான ஆண்டின் துவக்க நாள்தான் யுகாதி. வடநாட்டில் இதனை வர்ஷ பிரதிப்தா என்பார்கள். பிரதிப்தா பிரதமை, வர்ஷ வருடம். தமிழ் புத்தாண்டினை போன்று இந்த பண்டிகை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. புத்தாண்டின் தொடக்கமாக கொண்டாடப்படும் யுகாதி அன்று தொடங்கப்படும் புதிய காரியங்கள் வெற்றியடையும் என்று நம்பப்படுகிறது. சித்திரை மாதத்து துவக்க நாள் தமிழ் புத்தாண்டு தினமாக மட்டுமின்றி வசந்த காலத்தின் தொடக்க நாளாகவும் அதனை மகிழ்வுடன் வரவேற்கும் நாளாகவும் கருதப்படும். இந்த யுகாதி தினம் மராட்டியம், ஆந்திரா, கர்நாடகம், கொங்கன் ஆகிய பகுதிகளில் வருடப்பிறப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் தமிழ் புத்தாண்டாகவும், மகாராஷ்டிராவில் குடிபட்வா என்றும், அசாமில் பிஹு என்றும், பஞ்சாபில் வைசாகி என்றும், ஒரிசாவில் பான சங்கராந்தி என்றும், மேற்கு வங்கத்தில் நாபபர்ஷா என்றும் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை ஆந்திராவில் யுகாதி என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் அங்குள்ள எல்லா ஆலயங்களிலும் விசேஷ பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுகின்றன. இந்த பண்டிகையொட்டி திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் ஆலயத்தில் 40 நாட்கள் நித்திய உற்சவம் நடத்தப்படுகிறது. சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்க சாணம் தெளித்து ஒவ்வொரு வீட்டிலும் அழகிய ரங்கோலி கோலம் போடுவார்கள். அன்று வீட்டிற்கு ஒரு ஜோதிடரை வரவழைத்து இந்த வருடத்திற்கு குடும்ப உறுப்பினர்களின் நேரம், காலம் பற்றி கணிக்கப்படும். வரும் காலத்தை பற்றி கணிக்கும் இந்த மரபிற்கு பஞ்சாங்க சிரவணம் என்று பெயர். யுகாதி பண்டிகையானது ஓர் ஆண்டாகிய யுகத்தின் தெய்வீக அனுகூலத்தையும் உலக மக்களின் வாழ்க்கை நலன்களையும் முன்னதாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கால கண்ணாடியாக திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்னும் 5 விதமான அங்கங்களை கொண்ட மங்களகரமான அறிவிப்பாய் திகழ்கிறது. யுகாதியில் பஞ்சாங்க படனம் மிகவும் முக்கியம். இந்த ஆண்டின் இயற்கை வளம், மழைப்பொழிவு, அரசாங்கம் மூலம் கிடைக்கும் நன்மை, நட்சத்திரங்களின் அடிப்படையில் நவக்கிரகங்கள் பற்றிய விவரங்கள், பலன்கள் போன்றவை மக்கள் அறிந்து கொள்வதற்காக வாசித்து காட்டப்படும். உகாதி பண்டிகையன்று கீழ்கண்ட ஸ்லோகம் சொல்லி வெல்லம் கலந்த வேப்பம்பூ பச்சடியை அனைவரும் உண்ணுவதால் வைரம் போன்ற உடலும் அனைத்து சம்பத்தும் கிட்டும் என சொல்லப்படுகிறது. சதாயுர் வஜ்ர தேகாய சர்வ சம்பத்கராச்ச சர்வாரிஷ்ட விநாசாய நிம்பஸ்சல பக்ஷணம். ஓம் சாய்ராம்.